துறையூர் அது மெயின்ல தான் இருக்கு. அப்படியே முருகன் தாண்டின உடனே மெயின்ல தான் இருக்கு. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய அன்பு தம்பி அருமையண்ணன் சிவக்குழந்தை அவர்கள் முரசு சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்களை நாடு வந்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை எண்ணி பார்த்து எடை போட்டு பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். கடுமையான விலைவாசி உயர்வு, மக்களை பாதிக்கின்ற மத்திய மாநில அரசுகளுடைய நடவடிக்கைகள், நம்முடைய தமிழகத்துடைய உரிமைகளை காவு கொடுத்திருக்கிற திமுக ஒரு புறம், பாரதிய ஜனதா கட்சி ஒரு புறம், வஞ்சித்துக் கொண்டிருக்கிற பிஜேபிக்கும் திமுகவுக்கும் பாடம் போட்டுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. முரசு சின்னம் நம்முடைய சின்னம், வெற்றியின் சின்னம். கடந்த 5 ஆண்டு காலம் இங்க ஒருத்தர் எம்பியா இருந்தாருன்றதுக்கு அடையாளம் யாராவது இங்க இருக்கக்கூடிய திமுக ஒருத்தர் சொல்ல முடியுமா? ரமேஷ் ஒருத்தர் இருந்த ஒரு வியாபாரி 5 வருடம் 2019 ஓட்டு கேட்க கூட எந்த ஊருக்கும் பெரும்பாலான ஊருக்கு வரல. அதுக்கப்புறம் ஒரு திமுக நிகழ்ச்சி கூட வந்தது கிடையாது. எந்த திட்டங்களும் இல்லை, மக்களை பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை. ஒரு கொலை கேஸ்ல உள்ள போனார், அவ்வளவுதான். இது கடலூர் திமுக எம்பி 2019 வெற்றி பெற்ற எம்பியுடைய நிலைப்பாடு. இதே போலதான் ஆரணியில ஒருத்தர், அங்க அந்த எம்பி காங்கிரஸ் கட்சிக்காரர், இங்க நிக்கிறார். இப்ப அவர் தான் அந்த ஊர்ல எந்த ஊருக்கும் போய் ஓட்டு கேட்க முடியாது. மக்கள் மத்தியில அவ்வளவு எதிர்ப்பு. உடனே உட்கார்ந்து பேசிக்கிட்டு, ஏன்னா அவர் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநிலத்திலோட பையன், இத்தா மிராசுன்னு சொல்லுவாங்களே, சாதாரண அடித்தட்டு விவசாயி கூலி தொழிலாளி எம்பி ஆக முடியும், எம்எல்ஏ ஆக முடியும் என்ற நிலையை உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழியில் இன்றைக்கு ஒரு சாதாரண விவசாயி, ஏழை பங்காளன், நம்மை போன்ற ஒருவர், நமக்காக சுட்டு சுட்டு வரக்கூடியவர் அண்ணன் சிவக்குழந்தையை நிற்கிறார். ஆனா எதில் நிற்கக்கூடிய ஆள் அப்படி கிடையாது. அவர் கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நான் டாக்டர் அன்புமணி ராமதாசுடைய மச்சான். எனக்கு எங்க அக்கா சௌமியா அன்புமணி தாமர கூட்டணியில இருக்கிறவங்க கை கூட்டணிக்கு வாழ்த்து சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். அவர் அந்த ஊர்ல எந்த ஊருக்கும் போய் ஓட்டு கேட்க முடியாதுன்னா 5 வருடங்கள் ஆரணி தொகுதியில எந்த பகுதிக்கும் போகல. இந்த ரமேஷ் போல உடனே இவங்க 2 பேரும் கலந்து பேசி, திமுக அங்க நின்னுக்கிறான், காங்கிரஸ் போய் கடலூர் நின்னுக்க அப்படின்னு சொல்லி இங்க அவர் வந்திருக்கார். ஓட்டு கேட்ட அந்த ஊருக்கு வந்தாரான்னு தெரியல. இனிமே அவரை எப்பவும் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. அப்படிப்பட்ட நபருக்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த மீண்டும் 5 ஆண்டு காலங்களை வீணாக்கிறது அர்த்தம். நம்முடைய உரிமைகளுக்காக, நம்முடைய பகுதி பிரச்சனைகளுக்காக அதிகார இடத்துல பேசுவதற்கு ஒரு எம்பி வேணும். நம்ம நினைச்ச நேரத்தில் போய் அவங்கள பார்த்து பேசணும். எத்தனையோ திட்டங்களை அருமை அம்மா புரட்சித்துறை அம்மா கொடுத்த திட்டங்களை எல்லாம் எடப்பாடியார் தொடர்ந்து கொடுத்தார். தாலிக்கு தங்க வழங்குற திட்டம் புரட்சிகரமான திட்டம். ஏழை எளிய குடும்பங்களுடைய திருமண பிரச்சனையை தீர்ப்பதற்கு தாலிக்கு தங்க வழங்குற திட்டத்தோடு 50,000 ரூபாய் டிகிரி படிச்சிருந்தா, அதிலையும் கல்வியை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக 25,000 ரூபாய். இப்படி
அந்த திட்டங்களை எல்லாம் மடிக்கணினி திட்டம், இந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்தி இருக்கிறது இந்த விடியா திமுக அரசு. சரி, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, யாருக்காக எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்களா? அதுலயும் தகுதி உடைய இப்ப சொல்றான், தேர்தல் முடிந்தவுடன் எல்லாத்தையும் கொடுக்கப்படுன்னு சொல்றான். நீட் தேர்வு ரத்து பண்ணணும்னு சொன்னா பண்ணல, கல்வி கடன் ரத்து பண்ணணும்னு சொன்னா பண்ணல, 100 ரூபாய் கேஸுக்கு மானியம் கொடுக்கணும்னு சொன்னா மத்திய மாநில அரசுகள், மத்திய அரசு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்குது, டீசல் விற்குது. பாண்டிச்சேரியில கம்மியா வைக்கணும், அந்த மாநில அரசு வரியை குறைச்சிருக்கு, மாநிலத்துக்கு வர வேண்டிய வரியை குறைத்திருக்கிறது. ஸ்டாலின் குறைக்கல, தேர்தல் நேரத்தில் சொன்னார். இப்படி நம்முடைய ஒவ்வொருடைய ஒண்ணுமே வேணாம், சொத்து வரி உயர்ந்து போச்சு, வீட்டு வரி உயர்ந்து போச்சு, சாலை கட்டண வரி உயர்ந்து போச்சு, ஜிஎஸ்டி வரி உயர்ந்து போச்சு, மின்சார கட்டணம் 52% உயர்ந்திருக்கிறது. இப்படி ஒரு குடும்பத்திடம் இருந்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் கூடுதலா வசூல் பண்ணிட்டு சில குடும்பங்களுக்கு ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்கிறார். இது எந்த விதத்துல நியாயம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் தரிகட்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் பாடம் போட்ட வேண்டும் என்று சொன்னால் அறிஞர் சிவக்கோவிந்த் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் நீங்கள் வாக்களித்தால் மட்டும்தான் அவர்களுக்கு பாடம் போட்ட முடியும். இருக்கிற கொஞ்சமானமாவது புத்தி வரும். அண்ணன் எடப்பாடியார் நம்முடைய பகுதிக்கு இப்ப நிறைய பண்ணிருக்கார். சாலை வசதி, குடிநீர் வசதி, கொரோனா நேரத்தில் கடுமையான உதவி, பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தார். நல்ல பொருட்கள், தரமான பொருட்கள், முந்திரி, திராட்சை, சர்க்கரை, பச்சரிசி, ஏலக்காய், இப்படி முழு கரும்பு. அப்ப இந்த ஸ்டாலின் சொன்னாரு 2500 ரூபாய் பத்தாது, 5000 ரூபாய் கொடுங்க, இன்னும் 1500 ரூபாய் சேர்த்து அவர் கொஞ்சம் கணக்குல வீக்கு 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னார். இந்த 3 வருடங்கள்ல எந்த ஆண்டாலும் 5000 ரூபாய் கொடுத்திருக்காரா? ஏழை மக்கள் சிந்தித்து பார்க்கணும், இளைஞர்கள் சிந்தித்து பார்க்கணும். வேற எந்த நோக்கமும் வேணாம். இந்த ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட வேட்பாளர், அருமையான வேட்பாளர், நல்ல வேட்பாளர். ஆட்சியில் இருக்கின்ற போது மக்களுக்கு எதுவுமே செய்யறதில்லை. இல்லாதப்ப நான் கரண்ட் பில்லை ஏத்தனா கண்டிப்பேன், டாஸ்மார்க்க மூட சொல்லி போராட்டம் பண்ணுவேன். இதெல்லாம் நடிச்சு ஓட்டை வாங்கி இன்றைக்கும் உங்களை ஏமாற்றி கொடுக்கிறார்கள். இந்த பகுதி, இந்த தொகுதி திட்டக்குடி தொகுதி அமைச்சர் தொகுதி ஆச்சு. நான் கூட அதிமுக கூட பரவாயில்ல, நம்ம பகுதிக்கு ஏதாவது ஃபேக்டரி கிட்ட வரும்னு யோசனை பண்ணேன். ஒன்றும் கிடையாது, இது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. இங்க இருக்க நம்ம எம்பி கொண்டில் கட்டின பஸ் ஸ்டாண்ட் தான் இடிச்சாங்க. புறாம கருவேப்பிலங்குச்சியில இருந்து நம்முடைய ராமநாத வரைக்கும் எல்லா ஊர்லயும் நம்முடைய கடந்த எம்பி நிதியிலிருந்து கட்டணும். இந்த சாலை அருமை எடப்பாடியார் நிதின் கட்காரிட்ட பேசிதான் இந்த சாலையை போட்டு கொடுத்தார். 40 கோடி. கருவேப்பிலங்குச்சியிலிருந்து இந்த சாலை எப்படி இருந்தது, நம்ம சாலையில எப்படி போயிட்டு இருந்தோம், கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி போயிட்டு இருந்தோம், இப்ப எப்படி இருக்கு, இதுல இன்னைக்கு வசம் அழகா போயிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். எண்ணற்ற திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம். ஒண்ணுமே இல்ல, இந்த ஆட்சியாளர்களால் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான். இந்த துரைமுருகன் மந்திரி பையன் பேசுறான், எம்பி கேண்டிடேட். என்னமா இல்ல பல பலன்னு இருக்கீங்களே, இல்ல 1000 நாங்க கொடுத்த 1000 ரூபாயில பேரன் வெள்ளி வாங்கி தட்டுவீங்களான்னு கேட்கறான். இந்த 1000 ரூபாய் சித்தாள் விலைக்கு போனா, கரும்புட்ட போனா பொம்பளைங்களுக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் நிக்குதான். நீ மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 2000 3000 ரூபாய் வரியா போட்டு புடிங்கிட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு கிண்டல் பண்றான். எனவே சிந்தித்து வாக்களிக்க கூடிய நம்முடைய துறையூர் பகுதி மக்கள் அருமையன் சிவக்கோவிந்த் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து கேப்டன் மறைந்தார். இன்னைக்கு கண்ணீர் விட்டு எழுதுவது தமிழ்நாடு. நம்ம அவருடைய பொதுச் செயலாளர், அவருடைய மனைவியார் நம்முடைய பெண்ணாடத்திற்கு வந்தார். நானே எதிர்பார்க்கல, கிட்டத்தட்ட 10,000 பேர் கூடி அவரை வரவேற்றார்கள். இன்னைக்கு 6 இடங்களில் ஓட்டு கேட்டார். நம்முடைய பகுதியில் 6ல அதான் டாப். அந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிற நீங்கள், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட வேட்பாளர், நல்ல வேட்பாளர், உள்ளூர் வேட்பாளர், யாருக்கோ ஓட்டு போட்டு உங்க ஓட்டை வீணாக்கிடாதீங்க. ஜெயிக்கிறவருக்கு போடுங்க. வெற்றி பெற போகிறவர் அண்ணன் சிவக்கோவிந்த், வெற்றி பெற போகிற சின்னம் முரசு சின்னம். வாக்களிப்பேர் முரசு. இவ்வளவு இந்த காலை வேளையிலேயே இவ்வளவு பேர் அண்ணன் நம்முடைய வெற்றி வேட்பாளரை வரவேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து ஏற்பாடுகளை செய்திருக்கிற நம்முடைய ஒன்றிய கழகத்திற்கும் நிர்வாகிகளுக்கும், எங்களோடு இன்றைக்கு நாள் முழுவதும் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிற மோட்டார் வாகன வாக்கு சேகரிப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு, நீங்க எல்லாம் கரெக்டா முன்னாடி